வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தப்பு கணக்கு போட்ட விஜயா தட்டி தூக்கும் அதிமுக, தவிடுபடியான திமுகவா, தலையிலாக மாறியா எலெக்ஷன் ரிசல்ட் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான். அதாவது தமிழகத்தில் இன்று மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய சூழல்தான். அதாவது முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று, தொடர்ந்து 4ஆம் சுற்று வரை நடைபெற்றுகிறது. இந்த நிலையில்தான் முன்னிலை வைத்துவான தமிழக வெற்றி கழகமானது 107 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் அதிமுக 2வது இடத்திலும், திமுக 3வது இடத்திலும் தொடர்ந்து வருகிறது. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களுக்கு மேல் முன்னிலை உள்ளது. இந்த தேர்தலில் விஜய் போட்ட தப்பு கணக்கு பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தேர்தல் ஆணையத்தில் ஆரம்பகட்ட நிலவரம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜயன் இந்த தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் நிலையில் யாரும் எதிர்பாரா வகையில் 98 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதாவது அதிமுக கூட்டணி 60 இடங்களில் முன்னிலையும், நெருக்கமாக 2வது இடத்திலும் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 35 இடங்கள் மட்டுமே முன்னிலை பெற்று வருகிறதா. அதாவது 2ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கை என்பது நிலவரப்படி பல தொகுதிகளில் தாவக வேட்பாளர் 2000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் முன்னிலை இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மாதவரம் தொகுதியில் தாவக வேட்பாளர் எம்எல் விஜயபிரபு 8406 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். தற்போது வரை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 118 என்ற அந்த மேஜிக் நம்பரை யாரும் எட்டப்படாத சூழல்தான் கள நிலவரப்படி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான், அதாவது தாவகவிற்கு 13 சீட்டுகள் தேவைப்படும் சூழல்தான் உருவாகியிருக்கிறதா. விஜய் இந்த தேர்தலில் அதிமுகவை ஒரு பொருட்டாக கருதாமல் இருந்தால் அவர் திமுகவுக்கும் தாவகவுக்கும் இடையேதான் போட்டி என்று பிரச்சாரம் செய்து வந்தார். ஆனால் விஜய் போட்ட தப்பு கணக்கு என்று அதிமுக நிரூபித்து வருகிறது. திமுகவை பின்னுக்கு தள்ளிய அதிமுக 2ஆம் இடத்தில் உள்ளதாம். இந்த நிலையில்தான், அதாவது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது மாலை 4 மணி 5 மணி அளவில் யார் முன்னிலையில் இருக்கிறார், யார் 2026 ஆட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் நாட்களை யார் அமரப் போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறிதான் மக்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது மற்றும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.